இன்றைக்கி வந்துட்டு குரூப் 2ஓட இன்டர்வியூ போஸ்ட் நம்மளுக்கு விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு 5000 வேகன்சி நம்மளுக்கு விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு லிஸ்ட் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 5000 பீப்புளுக்கு நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் 5000 வேகன்சிக்கு. இப்போ கூப்பிட்ருக்கிறது வந்துட்டு 300 மெம்பர்ஸை கூப்பிட்ருக்காங்க. நம்ம 2A ரெண்டுமே சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ இன்டர்வியூ கூப்பிட்ருக்கிறது வந்துட்டு குரூப் 2 மட்டும் கூப்பிட்ருக்குறாங்க. இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 100 சில்லற வேகன்சி இருக்குது. ஸோ 105 சம்திங். ஸோ அதுக்கு வந்துட்டு 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருக்காங்க. இப்போ 100 வேகன்சி குரூப் 2க்கு இருக்குன்னா அதுக்கு 300 பேர் கூப்பிட்ற பேஸில் கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு கரெக்டாக எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த டேட்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் இவங்கெல்லாம் வந்துட்டு சிவிக்கு எலிஜிபிள் அட்மிட்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Feb 23 டேட் போட்டது நோட்டிஃபிகேஷனுக்கு 22/8. ஓகே, எப்போது இன்டர்வியூன்னு ஏதாவது டேட் கொடுத்துருக்காங்களா? இல்லை, இந்த இன்டர்வியூ டேட் இன்டர்வியூ வந்துட்டு January 1 இந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ எந்த டேட்டில் இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். The candidate whose register number is found in the above list have been admitted provisionally to the on-screen certificate verification. So CVக்கு அவங்க eligible and the marks obtained by them the written main examination and with reference to the rule of reservation. ஓகேங்களா? ரிசர்வேஷன் பேஸ்ட்லையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மோர் இன்க்ளூஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர். இதுதான் பாருங்களேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். 4th பாருங்கள். More inclusion of the register number of a candidate will not imply that his or her candidature has been fully considered for next stage of selection. ஸோ இப்போ கொடுத்துருக்குற 300 பேருமே வந்துட்டு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலெக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1:3 கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ அதில் ஒரு 100 மெம்பர்ஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு 1:2 இல்லை 1:3 ரேஷியோவில் ஒரு வேக்கன்சிலையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப்டர் ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த லிஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஓரல் டெஸ்ட் வில் பி பப்ளிஷ்டு. இந்த 1:3 கூப்பிட்ருக்காங்க இல்லைங்களா, இவங்களை வந்துட்டு சிவி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா அதிலிருந்து 1:2 வந்துட்டு யார் கூப்பிடுவாங்க எங்கே இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஓரல் டெஸ்ட்டுக்கு 1:2 கூப்பிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. நீ சிவி போட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகே, யாருக்கும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, however the commission provides the additional facility to candidates by informing the above said dates, events and intimation relating to certificate upload, certificate verification extra via SMS and email through their registered mobile number. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் வச்சு கூட நம்மளுக்கு வந்துட்டு யார் எந்தெந்த டேட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ஏதாவது இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபெயிலியர் ரீசன் இருக்குன்னா உங்களுக்கு மெசேஜஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதில் வந்துட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு சர்ச் கொடுத்து அழகாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்பர் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் யாருமே வந்துட்டு ஹோப் இல்லாமல் விட்டுறாதீங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்து குரூப் 2A வந்துட்டு உங்களுக்கு நம்பர் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நல்லா எழுதியிருக்கனே வரலையே அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ 2Aலையும் வரும். ஸோ நம்ம இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி லிஸ்ட்டு விடுறாங்கன்னு பார்ப்போம்.